ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ சம்ருத்தி ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம். இப்போது ஒரு ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நான் 1 ஆளாக்கு புழுங்க அரிசி சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு ஆளாக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அரை ஆளாக்கு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக 1 ஆளாக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு மாவாட்டிக்கலாம். இப்போது நான் மாவாட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மூடி போட்டு புளிக்க வச்ச பிறகு பாருங்கள் புளிச்சிச்சு மாவு. பாருங்க புளிச்ச மாவை நல்லா நான் கரைச்சி விட்டேன். இப்போது 2 பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒன்று வந்து கார பணியாரத்துக்கு, இன்னொன்று ஸ்வீட் பணியாரத்துக்கு, இன்னொன்று ஸ்டஃபிங் பணியாரத்துக்கு கடலைப்பருப்பு, கடுகுளுந்த பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான். இப்போது வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து கார பணியாரத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து விடுங்க. அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இதை ஆறினோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போது ஒரு பவுலில் கொத்தமல்லி போட்டு இந்த வறுத்து வச்சதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காரப்பணியாரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட் பணியாரத்துக்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பால் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளைப்பால் எடுத்து வச்சுக்கலாம். உப்பு வந்து நான் மாவாட்டும் போதேவும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு இப்போ உப்பு போட தேவையில்லை. நம்ம இப்போது இந்த பவுலில் இந்த காய்ச்சின பாலை தூக்கி இதில் ஊற்றலாம். வெள்ளைப்பாகை இந்த பாகு ஊற்றி முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பனியார சட்டி வச்சு பனியார சட்டி காஞ்சிச்சு. இப்போது அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு வேக விட்டுலாம். வெந்துருச்சா செக் பண்ணலாம். வெந்துருச்சு. இதை திருப்பி விடலாம். எங்கள் வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் விட்டு இதே மாதிரி தான் அந்த இனிப்பு பணியாரமும் ஊற்ற போகிறேன். இப்போ நான் ஸ்டஃபிங் பண்ணி கட்ட போகிறேன். நம்ம ஆல்ரெடி மாங்காய் பச்சடி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த மாங்காய் தொக்கை மட்டும் எடுத்து இது கூட நான் ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள். ஆல்ரெடி ஒரு மாங்காய் பச்சடி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாங்காய் பச்சடியை தான் எடுத்து இப்போ இது கூட ஸ்டஃப் பண்ணுறேன். அந்த தொக்கு மட்டும் எடுத்து நான் ஸ்டஃப் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மாவுக்குள்ளே மூழ்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் காரமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. இதை திருப்பி விட்டுடலாம். இது காம்பினேஷனாக கார சட்னி, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இப்போது இதுவும் வெந்துருச்சு. பாருங்கள், அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி உள்ளே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுவையான குழிப்பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.